இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜொஹூர் சகமாட்டில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம், அச்சத்தில் மக்கள். ஜொஹூர் சகமாட்டில் இன்று காலையில் மீண்டும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவு செய்யப்பட்டுள்ளது. காலை 8:59 மணியளவில் ஏற்பட்ட இந்த மிதமான நிலநடுக்கம் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறையான மெட் மலேசியா அறிவித்தது. சகமாட்டில் ஏற்பட்ட இந்த மிதமான நிலநடுக்கம் ஜொஹூர் மாநிலம் மட்டுமின்றி பஹாங்கிலும் உணரப்பட்டதாக அது தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சகமாட் பகுதி தற்போது அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மெட் மலேசியா தனது எக்ஸ் தளத்தில் அறிவித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சகமாட்டிலும் யோங்பேங்கிலும் ஏற்பட்ட லேசான நிலநடுக்கத்திற்கு பிறகு இன்று 3வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அது குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 6:13 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 4.1 என பதிவானதாக மெட் மலேசியா தெரிவித்தது. சகமாட்டிற்கு 5 கிலோமீட்டர் மேற்கே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. நிலநடுக்கத்தின் அதிர்வு ஜொஹூர், நெகிரி செம்பிலான், மலாக்கா, பஹாங் ஆகிய மாநிலங்களின் சில பகுதிகளில் உணரப்பட்டது. காலை 9 மணிக்கு 2வது முறையாக ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவு செய்யப்பட்டது. இம்முறை ஏற்பட்ட நிலநடுக்கம் பத்துபஹாட்டில் யோங்பேங்கிற்கு வடகிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் அது மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஆக கடைசியாக ஜொஹூர் மாநிலத்தில் 3வது முறையாக ஏற்பட்டுள்ள இந்த நிலநடுக்கத்தால் மக்கள் அச்சம் கொள்ள தொடங்கியிருப்பதாக தகவல் வந்த வண்ணம் உள்ளது. இருப்பினும் நடப்பு சூழ்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக மெட் மலேசியா இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்தது. மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ள புரூனை சுல்தான் ஹசானால் போல்கியாவுடன் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று புத்ராஜயாவில் சந்திப்பு நடத்தினார். புரூனை சுல்தான் காலை 10:30 மணியளவில் புத்ராஜயா ஸ்ரீ பிரடானாவை வந்தடைந்தார். 26வது மலேசியா புரூனாய் வருடாந்திர தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்னதாக புரூனை சுல்தான் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் சந்திப்பு நடத்தினார். மலேசியா புரூனாய் வருடாந்திர தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் என்பது மலேசியா மற்றும் புரூனாய் இடையிலான மிக உயர்ந்த இருதரப்பு உறவுக்கான கலந்தாலோசிப்பாகும். தற்போதைய பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும், பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் அனைத்துலக விஷயங்களில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் ஒரு தளமாக இந்த கூட்டம் செயல்பட்டு வருகிறது. அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலி ஒற்றுமை அரசாங்கத்திற்கு எதிராக பெரிகத்தான் நேஷனலின் ஏஜென்ட்டாக செயல்படுகிறார் என்று ஜாசேகாவின் மாநில இளைஞர் பொறுப்பாளர்கள் கடும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஒற்றுமை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அதற்கு எதிராக கோடாரி காம்பாக மாறியுள்ள அக்மால் பெரிகத்தான் நேஷனலின் ஏஜென்ட் என்று ஜாசேகா இளைஞர் பிரிவு குற்றஞ்சாட்டியுள்ளது. அதற்கு பதில் அளித்துள்ள அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மால், உண்மையிலேயே பெரிகத்தான் நேஷனலின் ஏஜென்ட் தான் என்றால் ஜாசேகா இளைஞர் பிரிவு யாருடைய ஏஜென்ட் என்று வினவியுள்ளார். ஜொஹூர் ஸ்கூடாய் மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் பலாபேஸ் பயிற்சியாளர் ஷம்சுல் ஹாரிஸ் சம்சுடின் மரண விவகாரம் தொடர்பான புலன் விசாரணையை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நேரடியாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. 22 வயது மதிக்கத்தக்க அந்த பயிற்சி மாணவனின் உடலில் 2வது சவ பரிசோதனை நடத்துவதற்கு ஏதுவாக அவரின் உடலை தோண்டி எடுப்பதற்கு ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதை தொடர்ந்து அந்த மாணவன் மரணம் தொடர்பான விசாரணையை புக்கிட் அமான் ஏற்றுள்ளது என்று குற்றப்புலனாய்வு துறை சிஐடி இயக்குநர் ரத்தகுமார் முத்துவேல் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் உத்தரவை நிறைவேற்ற அரச மலேசிய போலீஸ் படை முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. நடவடிக்கைகளை மேலும் ஒருங்கிணைக்கும் நோக்கத்திற்காக வழக்கின் விசாரணை இன்று முதல் புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் வகைப்படுத்தப்பட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் D5 முழுமையாக கையகப்படுத்தப்படும் என்று டத்தோகுமார் இன்று ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். குடும்ப சண்டையினால் மனைவியை கத்தியால் வெட்டிய ஆடவர் ஒருவர் பின்னர் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் இன்று காலையில் பினாங்கு பலே புலாவ் சுங்காய் ஆராவில் நிகழ்ந்துள்ளது.
கடுமையான காயங்களுக்கு ஆளான கணவனும் மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். 17 வயது மாணவர் ஒருவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக இடைநிலைப்பள்ளி ஆசிரியர் ஒருவர் ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 38 வயது ஐரில் இஸ்வான் மட் சம்சூரி என்ற அந்த ஆசிரியர் நீதிபதி ஜேன் ஷர்மிளா ஜேசுதாசன் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. கடந்த ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி ஈப்போ கர்பாங் மேருவில் உள்ள ஒரு வீடு உட்பட மேலும் 2 இடங்களில் அந்த மாணவரை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக அந்த ஆசிரியருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் ஆசிரியர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மலாக்காவில் போர்த்துகீசிய சமூகத்தினரால் தொடர்ந்து கட்டிக்காக்கப்பட்டு வரும் ஃபியஸ்டா சான் பெட்ரோ விழா தேசிய கலாச்சார பாரம்பரியங்களில் ஒன்றாக சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சு அங்கீகரிக்கவிருக்கிறது. போர்த்துகீசிய சமூகத்தின் இசை, நடனம், பாணி, உணவு, அலங்காரம், மொழி மற்றும் கலை போன்ற கலாச்சார பாரம்பரியத்தின் பல்வேறு கூறுகளை அவர்களின் ஃபியஸ்டா சான் பெட்ரோ விழா பிரதிபலிக்கிறது என்று சுற்றுலா கலை கலாச்சார அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் தெரிவித்தார். கடந்த 1511ஆம் ஆண்டு முதல் 1641ஆம் ஆண்டு வரை சுமார் 130 ஆண்டுகள் மலாக்காவை ஆட்சி செய்த போர்த்துகீசியர்கள் விட்டு சென்ற கலாச்சாரங்கள் அவர்களின் சந்ததியினரால் இன்னமும் மலாக்கா செட்டில்மெண்டில் பேணி காக்கப்பட்டு வருகிறது. போர்த்துகீசியர்களின் கலாச்சார அடையாளமாகவும் சமூக தொடர்பாடலின் ஒரு வடிவமாகவும் விளங்கும் அவர்களின் மல்ஹோ பாரம்பரிய நாட்டுப்புற நடனமும் ஜின்கில் நோனா பாடலும் பிரசித்தி பெற்றதாகும். ஃபியஸ்டா சான் பெட்ரோ விழாவை தனித்துவமிக்க கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கும்படி மலாக்காவில் உள்ள போர்த்துகீசிய சமூகம் விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அந்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க கடந்த ஜூலை 3ஆம் தேதி தமது அமைச்சின் பாரம்பரியம் தொடர்பிலான நிபுணர்கள் ஒன்று கூடி விவாதித்து இருப்பதாக நாடாளுமன்றத்தில் கொத்தமலாக்கா MP கூ பொய் தியோங் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங் கிங் சிங் மேற்கண்டவாறு பதிலளித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.